1864 அமெரிக்க பிரசிடென்ட் அப்ரஹாம் லிங்கன் வந்து குதிரை மேலே போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு வினோத சத்தம் கேட்ட மாதிரி வந்து அந்த குதிரை எகிரி குதிச்சு ஓடுது. அப்போ லிங்கனும் என்னென்ன புரியாமல் போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவர் நோட் பண்ணார், அவர் தலையில் அந்த தொப்பியை காணும். பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அந்த தொப்பி கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் வந்து ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்ததுக்கான அந்த தடம் இருந்தது. இது உண்மையாகவே யாராவது ஒரு கொல்ல முயற்சி பண்ணாங்களா, இது வேற எங்கிருந்து அந்த புல்லட் வந்தது? சரி, பொதுவாக ஒரு துப்பாக்கியை நம்ம வானத்தை நோக்கி சுட்டோம்னா அந்த புல்லட் எங்கே ஸ்பேஸ்க்கு போகுமா, இல்லை திரும்ப பூமியில் விழுமா? அது எங்கே விழும்? ஸ்பேஸில் உண்மையாகவே விண்வெளிக்கு நம்ம போயிட்டு அங்கே துப்பாக்கியில் சுட்டா அந்த புல்லட் என்ன ஆகும்? வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ஸ்லிங்னு சொல்லுவாங்க, ஸ்லிங் ஷாட், அதாவது இந்த கவை மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கிகள், அதோடைய புல்லட்ஸுங்கிறது கவையில் யூஸ் பண்ணுற மாதிரி உருண்டையான இரும்பு குண்டு மாதிரி தான் ஆரம்ப காலங்களில் துப்பாக்கியில் வந்து உருண்டையான பொருட்களை தான் வந்து புல்லட்டாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அதோடைய எய்ம் கரெக்டாக இருக்கணும், அது ரொம்ப தூரம் போகும்போது சரியான டைரெக்ஷனில் போகணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இருக்கிற நவீன துப்பாக்கிகள் இருக்கிற அந்த தோட்டாவுடைய அந்த ஷேப் அப்படிங்கிறது மாறினது பிறகு தான். புல்லட் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கேப்சூல் ஷேப்பில் இருந்தாலும் அதோடைய மேல் பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ப்பாக காற்றை வந்து கிழிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பும், அதோடைய பின்பகுதியில் பார்த்திங்கன்னா கன் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிமருந்து இருக்கும். இந்த வெடிமருந்தை ட்ரிகர் பண்ணுறது மூலமாக, பின்னாடி அதை வெடிக்க வைக்கிறது மூலமாக துப்பாக்கியிலிருந்து வேகமாக அந்த குண்டோடைய மேல் பகுதி புறப்பட்டு போகிற மாதிரி தான் இந்த புல்லட்டோடைய அமைப்பு இருக்குது. ஒரு தோட்டா புல்லட்டோடைய வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது புறப்படுற துப்பாக்கியோடைய தன்மையை பொறுத்து மாறும். ஒரு ரைஃபிள் இல்லை ஏஆர், அப்படி இல்லைனா ஒரு ஸ்னைப்பர், அப்படி இல்லைனா ஒரு பிஸ்டல், இந்த மாதிரி ரிவால்வர், இந்த மாதிரி துப்பாக்கிகளோட தன்மையை பொறுத்து புல்லட்டோடைய வேகம் மாறலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 500 மீட்டர்லேருந்து 700 மீட்டர்லேருந்து 2000 மீட்டர் வரைக்கும் போகிற மாதிரியான நிறைய வகையான புல்லட்ஸ் இருக்குது. அதே போல் துப்பாக்கியை நம்ம வானத்தை நோக்கி சுடும் பொழுது நம்ம வச்சிருக்க ஆங்கிள், அந்த டைமில் காற்றோடைய தன்மை, அதோடைய டைரக்ஷன், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த புல்லட் மேலே போயிட்டு திரும்ப வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரும்போது அதோடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும். கீழே இருந்து மெல்லமாக வேகமாக போயிட்டுருக்கு புல்லட் ஒரு கட்டத்தில் 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடையும். திரும்ப அங்கேருந்து கீழே ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மெல்ல அதோடைய ஸ்பீடு அதிகமாகிட்டே வந்து கிட்டத்தட்ட 640 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் அது கீழே நோக்கி வரும் ஒரு ஆவரேஜாக. இது கிட்டத்தட்ட உயிரையே கொல்லக்கூடியது. மிலிட்ரி அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் சேர்த்து மொத்தம் 10 பில்லியன் அளவுக்கு புல்லட்ஸ் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட அளவு சொல்லணும்னா நம்ம உலகத்தில் மக்கள் தொகையே பார்த்தீங்கன்னா வெறும் 7.5 பில்லியன் தான். பொதுவாக ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு டார்கெட்டை கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கணும்னா அதுக்கு ஸ்னைப்பர் வகை துப்பாக்கிகளை தான் பயன்படுத்துவாங்க. 2009 பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்னைப்பர் தான் வேர்ல்டு ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா 2474 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு டார்கெட்டை வந்து கரெக்டாக ஸ்னைப் பண்ணார் அப்படிங்கிறது வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்தது. ஒரு 12 வருடங்களுக்கு கழிச்சு அதை முறியடிக்கிற வகையாக 2017 கனடா நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்னைப்பர் வந்து பார்த்திங்கன்னா 3450 மீட்டர் தொலைவில், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு டார்கெட்டை சரியாக எய்ம் பண்ணி ஸ்னைப் பண்ணியிருக்காருங்கிறது தான் இப்போதைய வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த ஸ்னைப்பர் தோட்டா 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க டார்கெட்டை போய் சேர்றதுக்கு 8 வினாடிகள் ஆயிருக்கு. ஸ்னைப்பருங்கிறது என்ன, நம்ம வந்து ஸ்கோப் வச்சு பார்க்குறோம், ரொம்ப தூரத்தில் ஸ்கோப் வச்சு பார்த்து கரெக்டாக நம்ம புல் பண்ணோம்னா ட்ரிகரை கரெக்டாக போய் சுட்டுடும் அப்படின்னு தோணும். ஆனால் பப்ஜி இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்னைப்பரோட அக்யூரசி வந்து நீங்கள் பப்ஜிலே பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஸ்கோப் போட்டு தூரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சின்ன மூவ்மெண்ட்டு கூட பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். பப்ஜியில் கூட ரொம்ப துல்லியமாக அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற நீங்கள் இங்கேருந்து சுடும்போது வர்ற சின்ன மைல்டான டிஃப்ரென்ஸை கூட கால்குலேட் பண்ணி எய்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்னைப்பர் எய்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிராவிட்டி. இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது கிராவிட்டியால் அந்த புல்லட் கீழே இறங்க போகிற அந்த அளவையும் கால்குலேட் பண்ணணும். ரெண்டாவது, அங்கே இருக்கிற காற்றோட தன்மை, விண்டோடைய டைரக்ஷன் கூட வந்து கொஞ்சம் அளவில், சின்ன அளவில் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டோடைய டைரக்ஷனை மாற்றும். அதையும் தாண்டி என்னென்னா அவங்களுடைய ஓன் ஹார்ட் பீட்டை கூட ஸ்லைட்டாக அவங்க மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு ஒரு கரெக்டான நேரத்தில் தான் ட்ரிகர் பண்ணுவாங்க. சின்ன ஹார்ட் பீட்டோடைய சேஞ்சு கூட பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டில் பெரிய அளவுக்கு வேரியேஷனை ஏற்படுத்தும். அடுத்து மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஃபிசிக்ஸில் எர்த்தோடைய ரொட்டேஷன். இந்த எர்த்தோடைய ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ 3 கிலோமீட்டர் தூரத்தில் தாண்டி போகணும் அப்படின்னும்போது இந்த எர்த் ரொட்டேஷன் கூட அந்த புல்லட்டை பாதிக்கும். அதையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து சுடணும். இதென்ன ஏரோடைனமிக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரோடைனமிக்ஸ் கிடையாது. பூமியோடைய பெர்ஸ்பெக்டிவில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் வேகமாக போகும்பொழுது, அதோடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது பூமியோடைய ரொட்டேஷனையும் நம்ம கணக்கிடணும். அந்த பூமியோடைய ரொட்டேஷனை பொறுத்து இங்கேருந்து போகிற பொருளுடைய டைரக்ஷன் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இதை தான் கோரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எர்த்தோடைய டயாமீட்டர் விட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,076 கிலோமீட்டர். இது வந்து மையத்தில் ஈக்குவேட்டரில். இதுவே மேலே கீழே இந்த போல்களில் பார்த்தீங்கன்னா வெறும் 0 கிலோமீட்டர் தான்.
அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியோட சுழற்சியில் இந்த ஈக்குவேட்டரில் தான் வந்து அதிகபட்சமான வேகம் இருக்கும். 1638 km/hங்கிற வேகத்தில் இந்த ஈக்குவேட்டர் சுற்றும். ஆனால் மேலேயும் கீழே இந்த போல்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகம் இருக்காது, வேகம் கம்மியாக தான் இருக்கும். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா பெரிய வட்டமாக இருக்கும், அதில் 4 சேர் இருக்கும். உள்ள 4 பக்கமும் குழந்தைகளை உட்கார வச்சு நம்ம ஃபுல்லாக சுற்ற விடலாம். அதில் ஒரு சீட்லேருந்து இன்னொரு சீட்டுக்கு நம்ம ஒரு பாலை த்ரோ பண்ணும்போது அதோடைய டைரக்ஷன் மாறும். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த ஆப்ஜெக்டே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கோரலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரலிஸ் எஃபெக்டை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பூமியோட ரொட்டேஷனில் இந்த போல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் கம்மியாகவும் ஈக்குவேட்டரில் ரொட்டேஷன் அதிகமாகவும் இருக்கும். வட துருவத்திலேருந்து இந்த ஈக்குவேட்டர்லேருந்து கீழே தென் துருவம், இதில் எந்த 2 பொருட்கள் வேகமாக கொஞ்சம் அதிகமான தூரத்தை தாண்டி போகுதோ அப்போ அதோடைய டைரக்ஷன் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான். அப்புறம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம், ஈக்குவேட்டர் பிரிக்கிற அந்த லைன்ட்டை வந்து கரெக்டாக ஒரு சிங்க் வச்சுட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றினா வந்து கிளாக் வைஸில் போகும், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த கோரியலிஸ் எஃபெக்ட்டுங்கிறது தான் காரணம். பட் ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் உண்மை இல்லை, அது வந்து சும்மா ஒரு மித்து. ஆக்சுவலாக ஒரு சிங்கில் இருக்கிற தண்ணி சுரண்டு கீழே வருதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த சிங்கோடைய ஷேப், அந்த டைமில் ஏற்படுற ஃப்ளோவோட அமைப்பு, அங்கே இருக்கிற ப்ரெஷர், இதெல்லாம் பொறுத்து வந்து அதோடைய டைரக்ஷன் மாறுமே தவிர நீங்களே ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கிளாக் வைஸில் சில டைம் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுமே தவிர அதுக்கும் இந்த எஃபெக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலாக இது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த வாட்டர் லெவல்லேருந்து எடுக்கும்போது ஸ்லைட்டாக ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அது மூலமாக அது கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியும். உண்மையாகவே கோரலிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கும்பொழுது ஒரு விண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு காற்று, இல்லை மேக சுழற்சியோடைய ஒரு பேட்டர்ன், இல்லை ஒரு கிளைமேட்டிக் பேட்டர்ன், இந்த சேஞ்சில் தான் இருக்குமே தவிர டாய்லெட்டில், சிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். வானத்தில் துப்பாக்கியால் சுட்டா அந்த குண்டு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே விழும்னு. ஸோ அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஸ்பேஸ்க்கு போகலை அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்பேஸுங்கிறது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. ஸோ புல்லட்டுங்கிறது ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு கண்டிப்பாக திரும்ப விழும். அப்படி கீழே விழுற புல்லட்டுங்கிறது காலியான இடத்துல விழுமா, இல்லை கடலில் விழுமா, இல்லை யார் தலையிலையாவது விழுமாங்கிறது அந்த சுடுற இடத்த பொறுத்து. இந்த மாதிரி வானத்தில் சுடப்பட்ட புல்லட் வந்து கீழே தரையில் வந்து யாராவது மனிதர்களை தாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. 6500 புல்லட்டில் ஒரு புல்லட்டால் தான் வந்து ஒரு மனிதனுடைய இறப்பு ஏற்படலாம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் உண்மை என்னன்னா ஒரு வருடத்துக்கு உலகம் முழுக்க 12 பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரே புல்லட்டால் வந்து கொல்லப்படுறாங்க. ஸ்ட்ரே புல்லட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, வழி தவறி எங்கேயோ யாரோ சுட்ட புல்லட் வந்து ஆக்சிடென்டலாக எங்கேயோ இருக்கவங்க மேலே வந்து பட்டு இறக்கிறது. அது மட்டும் இல்லை, ஈராக்கில் 2003 சதாம் ஹுசேன் கொல்லப்பட்ட பொழுது அவர் இறந்ததை கொண்டாடும் வகையில் நிறைய பேர் வானத்தில் துப்பாக்கியால் சுட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்ட்ரே புல்லட் வந்து கீழப்பட்டு இறந்தவங்களுடைய கணக்கு மட்டுமே 20 பேர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியில் புல்லட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக புது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. சாண்டியா லேப்ஸ் அப்படின்னு அதில் இருக்கிற ஒரு இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃபாக தானாகவே கைட் பண்ணிக்கிற மாதிரி எவ்வளோ தூரம் இருந்தாலும் டைரக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு குட்டி மிசைல் மாதிரிலாம் புல்லட்ஸை வந்து இன்னும் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க. காலம் மாற மாற அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர மனிதநேயம் அப்படிங்கிறதும் கூட சேர்ந்து வளரணும். இந்த மாதிரி புல்லட்ஸை வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனிதநேயமாக அது எப்படி மாற்றலாங்கிற வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் துப்பாக்கியில் ஒரு புது அட்டாச்மெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புது அட்டாச்மெண்ட் எதுக்காகனா ஒரு சஸ்பீஷியஸாக இருக்கார், இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, கையில் கத்தி வச்சிருக்காரு, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்க போகிறாருன்னும் போது டக்குன்னு ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி சுட்டு அவரை கொல்லாமல் அவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி டக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட்டை ஃபிட் பண்ணி சுடுறதன் மூலமாக புல்லட் வந்து ஷார்ப்பாக ஒரு உடம்புல தொலைக்காமல் அது மேலே வந்து ஒரு பெரிய குண்டு மாதிரி, உலோக குண்டு மாதிரி மேலே படுறதன் மூலமாக உடம்பு கிழிக்காதான ஒரு வலியை கொடுக்கும். இதன் மூலமாக ஒரு உயிரிழப்பை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி. இது மாதிரி ஒரு மனிதநேய அடிப்படையில் எல்லாமே அவங்களை சுடணும் அப்படிங்கிறத தாண்டி ஓரளவுக்கு அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், இமீடியட்டாக அவங்களை ரெக்கவர் பண்ணணுன்ற மாதிரியான இந்த மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சியை தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து சொல்லணும். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, ஸ்பேஸில் துப்பாக்கியால் சுட்டா என்ன ஆகும்? ஸ்பேஸில் துப்பாக்கியால் சுட்டா முதல் விஷயம் சவுண்டு கேட்காது. ஏன்னா அங்கே காற்று கிடையாது, ஒரு மீடியம் கிடையாதுங்கிறதால துப்பாக்கியில் வந்து ஒரு வெடி சத்தம் உங்களுக்கு கேட்காது. ரெண்டாவது, துப்பாக்கி குண்டு இந்த துப்பாக்கியிலேருந்து புறப்பட்ட அதே நேரம் துப்பாக்கியும் உங்களை ஒரு பக்கம் ஒரு கிக் பேக் பண்ணும், உங்களை பின்பக்கம் நகர்த்தும். ஏன்னா நியூட்டனுடைய தேர்ட் லா. துப்பாக்கியோடைய தன்மையும் அதோடைய வேகத்தையும் பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் துப்பாக்கியோட புல்லட் வந்து துப்பாக்கிலேருந்து வெளில போகுது அப்படின்னா உங்களை பின்தள்ளுற வேகம் அதில் 1% தான் இருக்கும். ஸ்பேஸில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பக்கத்தில் ஏதாவது பெரிய ஆப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உதாரணத்துக்கு பூமி பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் ஸ்பேஸில் இருந்துட்டு துப்பாக்கியில் சுடும்போது லைட்டாக அந்த ஆங்கிள் மாறி பூமியோடைய ஆர்பிட்டில் போயிட்டு அந்த புல்லட் உட்காந்துருச்சின்னா அந்த ஆங்கிளில் சுட்டுட்டிங்கன்னா ஆர்பிட்டை சுற்ற ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப வேகமாக இருக்கும், அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸே கிடையாதுங்கிறதால அது சுற்றிட்டு வந்து பின்னாடியே உங்கள் முதுகுலேயே சுடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேகத்தில் அந்த புல்லட் பூமியோடைய வேகத்தில் ஆர்பிட்டில் சுற்றிட்டு வந்து உங்கள் பின்னாடியே சுடும். அதனால் கரெக்டான ஆங்கிளில் சுடணும்.
நீங்கள் சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்நேரம் ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸ்பேஸில் துப்பாக்கி வெடித்து அதுலேருந்து புல்லட்டு போகணுன்னா புல்லட்டில் இருக்க கன் பவுடரை வெடிக்கணும். கன் பவுடர் வெடிக்கணும்னா அங்கே ஒரு சின்ன நெருப்பு உண்டாக்கணும். அதுக்கு அங்கே ஆக்சிஜன் இருக்கணும். அப்போ துப்பாக்கியில் இருக்க புல்லட் வெடிக்குமா வெடிக்காதா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.